.NET framework பற்றி ஏற்கனவே ஒரு அறிமுகம் பார்த்தோம். ஸோ நம்ம CLR அப்படின்னா என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா அப்படின்னா என்ன? ஏற்கனவே நமக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேர் தெரிஞ்சிருக்கும். C++, ஜாவா, .NET, C#, J# அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேர் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை கம்ப்யூட்டர் எப்படி உங்களுக்கு முடிச்சு கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பாட்டு கேட்கணும் விருப்பப்படுறீங்க கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்னா உங்களோட ஆடியோவை உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ள இன்புட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அது உங்களுக்கு சவுண்டாக திருப்பி அவுட்புட்டாக கொடுக்கும். இது தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங். இது ஒரு அப்ளிகேஷனாக நமக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ VLC இருக்குது, விண்டோஸ் மீடியா பிளேயர் இருக்குது, இந்த மாதிரி பல டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பயன்படும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கால்குலேட்டர் கூட நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பல நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் தெரியும். ஒரு அடிஷனாக இருக்கட்டும், ஒரு சப்ட்ராக்ஷன், டிவிஷன்ஸ்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மூலிமா நம்ம வந்து டெவலப் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ டெக்னிக்கலாக இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ஒரு வேலையை நீ கம்ப்யூட்டர் இப்படி செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். கம்பைலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு முக்கியமான பகுதி. கம்பைலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி நடந்துக்கிறதுக்கு பேர் தான் வந்து கம்பைலர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ், தமிழ் தெரியும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொதுவாக இங்கிலீஷில் இருக்கனால இங்கிலீஷ்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 0 and 1 மட்டும்தான் தெரியும். ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச 0s and 1s கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் கம்ப்யூட்டர் கொடுக்குற அவுட்புட்டை 0 and 1 மறுபடியும் இங்கிலீஷில் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த கம்பைலர். இந்த கம்பைலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் இல்லை ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு நீங்கள் வந்து ரஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். இப்போ நம்ம காமன் லாங்குவேஜ் ரன் டைம் அப்படின்ற நம்ம கான்செப்டுக்குள்ளார வரலாம். ஸோ இந்த காமன் லாங்குவேஜ் ரன் டைம் பார்த்தீங்கன்னா .NETோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் .NETோட முக்காவாசியான வேலைங்களை நமக்கு முடிச்சு கொடுக்குறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல டூல்ஸ் இருக்குது. ஒன்று செக்யூரிட்டி மேனேஜர், ஜிட் கம்பைலர், மெமரி மேனேஜர், கார்பேஜ் கலெக்டர், எக்ஸப்ஷன் மேனேஜர், காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன், காமன் டைப் சிஸ்டம் சொல்லிட்டு 7 வகையான டூலை நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 டூல் தான் பார்க்க போகிறோம். ஒன்று CLSனா காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த .NETல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை இன்டகிரேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த .NET ஃப்ரேம்ஒர்க்கில் இருக்குது. அதாவது C# மூலயமா நீங்கள் .NET ஃப்ரேம்ஒர்க் யூஸ் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி C++ மூலயமா .NET ஃப்ரேம்ஒர்க் யூஸ் பண்ணி எழுத முடியும். F#, J# அந்த மாதிரி ஜாவா, இந்த மாதிரி பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை .NET ஃப்ரேம்ஒர்க் யூஸ் பண்ணி நம்மளால் கோடிங் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் எப்படி இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த வந்து காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் டைப் சிஸ்டம். இது வந்து காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு சப்செட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னு அப்படி டிஃபைன் பண்ணுறது பூராமே பார்த்தீங்கன்னா இந்த காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இந்த லாங்குவேஜுக்குள்ளார ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஒரு ஃபார் லூப் எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஒரு வைல் லூப் எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஒரு கோடிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த காமன் டைப் சிஸ்டத்துக்குள்ளார தான் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க.